வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. விவசாயிகளின் போராட்டத்திற்கு மத்தியிலும் கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை குவிண்டாலுக்கு 340 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதன் மூலம் கொள்முதல் விலை உயர்வதால் கரும்பு விவசாயிகள் 5 கோடி பேர் பயன்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் போராட்டம் காரணமாக ஹரியானாவில் உள்ள 7 மாவட்டங்களில் இன்டர்நெட் சேவைக்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் எல்லைப் பகுதிகளில் பதற்றமான சூழல் நிலவுவதால் நாளை வரை இன்டர்நெட் சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது. இன்று குஜராத் மாநிலம் செல்லும் பிரதமர் மோடி கக்ராபரில் உள்ள இந்திய அணுசக்தி நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 2 உலைகளை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கிறார். மேலும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். வருமான வரித்துறை சட்டவிரோதமாக காங்கிரஸ் வங்கிக் கணக்கிலிருந்து 65 கோடி ரூபாய் பணம் எடுத்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் பொருளாளர் அஜய் மாக்கன் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மக்களவைத் தேர்தல் நேரத்தில் இத்தகைய செயல் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லி மதுபான கொள்ளை வழக்கில் பிஆர்எஸ் கட்சி தலைவர் கவிதா வரும் 26ஆம் தேதி ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. டெல்லியில் கடந்த 2021-22 கலால் கொள்ளையை வகுத்ததிலும் அமல்படுத்தியதிலும் ஊழல் நடைபெற்றதாக எழுந்த புகார் தொடர்பாக சிபிஐ விசாரித்து வருகிறது. கடந்த 12ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கிய தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவடைகிறது. இதனிடையே கடந்த 19ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் கடைசி நாளான இன்று வேளாண் பட்ஜெட் மீதான விவாதத்துடன் சட்டசபை கூட்டத்தொடர் நிறைவடைகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொகுதி பார்வையாளர்கள் கூட்டம் காணொலி காட்சி மூலமாக நடைபெறவுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். இதில் அமைச்சர்களும் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வருகிற மக்களவைத் தேர்தலில் 400 தொகுதிக்கு மேல் பாஜக வெற்றி பெறும் என அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் எண்மண் எண் மக்கள் யாத்திரையில் பேசிய அவர் தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் கள்ளுக்கடைகள் திறக்கப்படும் என்றார். தமிழ்நாட்டில் பாஜகவை காலூன்ற காங்கிரஸ் அனுமதிக்காது என அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னையில் மாநில தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின் பேசிய அவர் பாஜக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு பயணிக்குமாறு கட்சியினரை கேட்டுக்கொண்டார். இடைநிலை ஆசிரியர்கள் இன்று முதல் மீண்டும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேளைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பார்வை மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் மாற்றுத்திறனாளிகளை சந்தித்த அவர் போராட்டத்தை கைவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சிதம்பரம் நடராஜர் கோவில் நிர்வாகம் மற்றும் திருவாதிரை தரிசன அறக்கட்டளையின் கடந்த 3 ஆண்டு வரவு செலவு விவரங்களை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை வழக்கில் விவரங்களை தாக்கல் செய்ய நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். திருச்சியில் இருந்து பாலக்காடு செல்லும் விரைவு ரயில் குளித்தலை ரயில் நிலையத்தில் சுமார் 3 மணி நேரமாக நின்றதால் ஆவேசமடைந்த பயணிகள் ரயில் நிலைய அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். லாலாபேட்டை அருகே ரயில் பாதை அமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் நீண்ட நேரமாக நின்றது. கடும் பனிப்பொழிவு காரணமாக இமாச்சல பிரதேசத்தின் குலு பகுதியில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. கடும் பனிப்பொழிவு நிலவுவதால் உயரமான இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என சுற்றுலா பயணிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
சிக்கிமில் கடும் பனிப்பொழிவில் சிக்கி தவித்த 500 சுற்றுலா பயணிகளை இந்திய ராணுவ வீரர்கள் பாதுகாப்பாக மீட்டு அனுப்பி வைத்தனர். பனிப்பொழிவு காரணமாக வெளியேற முடியாமல் சிக்கி தவித்த நிலையில் ராணுவ வீரர்கள் மீட்டு கார்கள் மூலம் அனுப்பி வைத்தனர். டெல்லி பல்கலைக்கழக கல்லூரி பெண் முதல்வர் மாணவிகளுடன் சேர்ந்து ரேம்ப் வாக் செய்து அசத்தினார். கல்லூரி முதல்வர் சங்கீதா பாட்டியா மாணவிகளுடன் சேர்ந்து ரேம்ப் வாக் சென்றதோடு ஜாலியாக நடனமாடி அசத்திய வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. மேற்கு வங்கத்தில் பூங்கா ஒன்றில் சிங்கத்திற்கு சீதா என பெயர் வைத்தது எவ்வாறு மத உரிமையை மீறியதாகும் என கொல்கத்தா நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சீதா என பெயரிடப்பட்டது மத நம்பிக்கையை காயப்படுத்தியதாக கூறி விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் தாக்கல் செய்த மனுவில் நீதிபதி கேள்வி எழுப்பினார். தமிழக சட்டசபையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பி அமைச்சர்களை திக்குமுக்காட வைத்தார். நிதி சுமையை அரசு எப்படி சரி செய்ய போகிறது, நிதி மேலாண்மை குழு என்ன செய்கிறது என சரமாரியாக கேள்விகளை எழுப்பினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகையை முன்னிட்டு பேனர் வைப்பதற்காக கட்டப்பட்ட சாரத்தை போலீசார் அகற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா சிலை திறப்பு விழாவுக்காக பன்ருட்டி 4 முனை சந்திப்பில் பேனர் வைப்பதற்கான சாரம் கட்டப்பட்டது. தேமுதிக துணை பொதுச் செயலாளர் சுதீஷின் மனைவியிடம் வீடு கட்டி தருவதாக கூறி மோசடி செய்த இருவரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். 43 கோடி ரூபாய் மோசடி செய்த லேகா பில்டர்ஸ் நிறுவனத்தின் சந்தோஷ் சர்மா, சாகர் ஆகிய இருவரை கைது செய்தனர். கோவில் சொத்துக்கள் பராமரிப்பு குறித்து அறநிலையத்துறை தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. கரூர் மாவட்டத்தில் தனிநபர் ஆக்கிரமிப்பில் உள்ள கோவில் சொத்துக்களை மீட்டு பாதுகாக்க உத்தரவிடக் கோரி வழக்கு தொடரப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் முதல்வர் குறித்து முகநூல் பக்கத்தில் அவதூறு கருத்து பதிவிட்ட மென்பொறியாளரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். விஜில் ஜோன்ஸ் என்பவரை கைது செய்த போலீசார் பத்மநாபபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அமரன் படத்தை தடை செய்ய கோரி தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நடிகர்கள் கமலஹாசன் மற்றும் சிவகார்த்திகேயனின் உருவ பொம்மைகளை எரிக்க முயன்றதாக 20 பேரை போலீசார் கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்ற உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த ஆட்சியர் மற்றொரு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பாதையில் சென்றதால் பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். மக்களின் வேண்டுகோளை ஏற்று மீண்டும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். பெரம்பலூர் அருகே பள்ளி ஆசிரியர் கொலை வழக்கில் கைதான சக ஆசிரியரை 2வது முறையாக காவலில் எடுத்து விசாரிக்க போலீசாருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. களத்தூரைச் சேர்ந்த பள்ளி ஆசிரியர் தீபாவை கடத்தி கொலை செய்ததாக சக ஆசிரியர் வெங்கடேசனை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே IPS அதிகாரி என கூறி போலீசாரை மிரட்டியதாக பொறியியல் பட்டதாரியை போலீசார் கைது செய்தனர். பரங்கிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 35 வயதான சிவசுப்பிரமணியம் ஹவாலா பணத்தை பிடிக்க தன்னுடன் வரும்படி 2 போலீசாரை வழிமறித்து மிரட்டியதாக கூறப்படுகிறது. விமானம் மூலம் 27 கோடி ரூபாய் மதிப்புள்ள கொக்கைன் போதைப் பொருளை சென்னைக்கு கடத்தி வந்த நபரை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். இந்தோனேஷியாவைச் சேர்ந்த நபரை கைது செய்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட நபர் தனக்கு எதிரான வழக்கை தானே வாதிட விரும்பினால் சிறையில் இருந்தவாறே காணொளி மூலமாக வாதிட அனுமதிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தண்டனை பெற்ற சுபிக்ஷ நிறுவன இயக்குனர் சுப்பிரமணியன் இது தொடர்பாக மனு தாக்கல் செய்திருந்தார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே பருத்தி விதைக்கும் பணியில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். சம்பா பயிர்கள் அறுவடை செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த வயலில் விதைக்கப்படும் பருத்தி நல்ல விளைச்சல் அடையும் என நம்பிக்கை தெரிவித்தனர்.
திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து காலை சிற்றுண்டி வழங்கிய முதல்வருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இதனை ஆசிரியர் ஒருவர் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியில் உறைபனி மற்றும் வெயில் தாக்கம் காரணமாக சௌசௌ கொடிகள் கருகி சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். நெடுகுளா, கூத்தல்துறை உள்ளிட்ட இடங்களில் அதிகளவு சௌசௌ பயிரிடப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் நடைபெற்ற குதிரை ஏற்ற போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு உள்துறை செயலாளர் அமுதா பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் வீரர்கள் பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். மதுரையில் லிப்ட் கேட்பது போல நடித்து செல்போனை வழிப்பறி செய்ததாக சிறுவன் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கோமுட்டி விஜய், நவீன்குமார் மற்றும் சிறுவன் கைதான நிலையில் போலீஸ் பிடியில் இருந்து தப்பியோடி பாலத்தில் இருந்து குதித்த போது கோமுட்டி விஜய்க்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. திருச்சியில் காதலித்து கரம் பிடித்த கணவன் கைவிட்டதால் மனமுடைந்த காவலரின் மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி கிராமத்தில் அரசு பள்ளி மாணவனை ஆசிரியர் தாக்கியதாக கூறி பள்ளி தலைமை ஆசிரியர் அலுவலகத்தை பெற்றோர் மற்றும் உறவினர்கள் முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து பள்ளிக்கு சென்ற போலீசார் உறவினர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தாசில்தார் அலுவலகம் எதிரே பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குறிஞ்சிப்பாடி புதிய பேருந்து நிலையம் அருகே வசித்து வரும் இவர்கள் வீட்டுமனை பட்டா கேட்டு பலமுறை மனு அளித்தும் பயனில்லாததால் அதிகாரிகளை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள புத்தர் கோவிலை மாநில சிறுபான்மையின ஆணைய உறுப்பினரும் புத்த பிக்குமான மௌரியா நேரில் சென்று ஆய்வு நடத்தினார். எல்லையமுத்தூர் கிராமத்தில் தனியார் நிலத்தில் உள்ள புத்தர் கோவில் அரசு புறம்போக்கு நிலத்தில் கட்டப்பட்டுள்ளதாக புகார் கூறப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் பொதுத் தேர்வு எழுத உள்ள 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார். கடைசி நேரத்தில் பள்ளிக்கு வராமல் இருந்ததால் வரவழைத்து அறிவுறுத்தினார். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பகுதிகளில் பைக்குகள் திருடி வந்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். பெரியபாளையம் பகுதியில் வாகன சோதனையின் போது பிடிப்பட்ட 2 பேர் கொடுத்த தகவலின் பேரில் 11 பைக்குகளை காவல்துறையினர் மீட்டனர். வேதாரண்யம் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். உம்பளச்சேரியில் உள்ள இப்பள்ளியில் 234 மாணாக்கர்கள் படித்து வரும் நிலையில் பள்ளியில் எந்தவித கட்டமைப்பு வசதிகளும் இல்லை என கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் உங்களை தேடி உங்கள் ஊரின் திட்டத்தின் அனைத்து துறை கூட்டத்தில் மின்வெட்டு ஏற்பட்டது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் கூடுதல் ஆட்சியர் உட்பட 4 IAS அதிகாரிகள் பங்கேற்ற நிலையில் சுமார் 3/4 மணி நேரம் மின்தடை ஏற்பட்டது. பருவநிலை மாற்றம் காரணமாக வரும் 2 மாதங்களில் வெப்பத்தின் தாக்கம் கடுமையாக இருக்கும் என தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் தண்டலம் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் குடியிருப்பு பகுதியில் இரவு நேரத்தில் மர்ம நபர்கள் திருட்டில் ஈடுபடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதுபோன்ற திருட்டு சம்பவங்களை தடுக்க போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ராமாபுரத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் பரிசு மற்றும் காசோலையை வழங்கினார்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையோரம் நிறுத்தப்படும் வாகனங்களில் திருட்டில் ஈடுபட்டு வந்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னையைச் சேர்ந்த 4 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்த பொருட்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். மதுரையில் நிர்வாண வீடியோவை வெளியிடுவேன் என இளம்பெண்ணை மிரட்டிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர். ஆழ்வார்புரம் பகுதியைச் சேர்ந்த பெண்ணிடம் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய அருண்குமார் அவரை காதலிப்பதாக கூறி வீடியோ காலில் பேசி நிர்வாணமாக வீடியோ எடுத்து மிரட்டியுள்ளார். திருப்பத்தூரில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 8 லட்சம் ரூபாயை பெற்று மோசடி செய்த நபர்கள் மீது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. மதனஞ்சேரியைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் தனது தம்பிக்கு அரசு வேலை வாங்கி தர கோரி மோசடி நபர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்துள்ளார். திருவண்ணாமலை அருகே அரசு பேருந்து மரத்தில் மோதிய விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் காயமடைந்துள்ளனர். செங்கத்தில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து இருசக்கர வாகனம் குறுக்கே வந்ததால் நிலை தடுமாறி மரத்தில் மோதியது. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் ஆய்வு மேற்கொண்டார். சுமார் 1,59 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை சுமார் 130 பயனாளிகளுக்கு ஆட்சியர் வழங்கினார். மயிலாடுதுறை அருகே பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த ஆசிரியருக்கு 25 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பெரம்பூர் பகுதி அரசு உயர்நிலை பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக அதே பள்ளி ஆசிரியர் நாராயண பிரசாத் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான ஒப்புதலோடு மத்திய அரசின் பங்களிப்பு நிதியை பெற்றுத்தர வேண்டும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு வேண்டுகோள் விடுத்தார். இதுகுறித்து சட்டப்பேரவையில் பதிலளித்த பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் திட்டம் குறித்த தகவல்களை அளித்தால் பெற்றுத்தரப்படும் என தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க வரும் 23ஆம் தேதி அடிக்கல் நாட்டப்பட உள்ளதால் அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்தனர். ரயில்வே கேட் நாள் ஒன்றுக்கு 42 முறை மூடப்பட்டு வந்ததால் மக்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை இருந்தது. மதுரை மாவட்ட மேலூர் பகுதிகளில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம், ஊராட்சி மன்ற அலுவலகம் என பல்வேறு அரசு அலுவலகங்களில் ஆட்சியர் சங்கீதா ஆய்வு மேற்கொண்டார். வெப்படப்பு அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆய்வு செய்த அவர் மாணாக்கர்களிடம் சத்துணவின் தரம் குறித்து கேட்டறிந்தார். இங்கிலாந்தில் இந்திய உணவக மேலாளர் சாலை விபத்தில் உயிரிழந்த வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விக்னேஷ் பட்டாபிராமன் பணி முடிந்து வீட்டிற்கு சைக்கிளில் சென்றபோது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி உயிரிழந்தார். எலான் மஸ்குக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என நார்வே எம்பி மரியஸ் நில்சன் முன்மொழிந்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் போரின் போது செயற்கைக்கோள் தகவல் தொடர்புகளை வழங்கியது உள்ளிட்டவற்றிற்காக அமைதிக்கான நோபல் பரிசை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவின் தனியார் நிறுவனம் ஸ்பேஸ் எக்ஸின் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் அனுப்பிய லேண்டர் திட்டமிட்டபடி இன்று மாலை நிலவின் மேற்பரப்பில் தரையிறங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெற்றிகரமாக தரையிறங்கினால் நிலவில் கால்பதித்த முதல் தனியார் லேண்டர் என்ற சாதனையை பெறும். உலகிலேயே முதன்முறையாக மரத்தில் செயற்கைக்கோளை உருவாக்கி ஜப்பான் சாதனை படைத்துள்ளது. இதனை அமெரிக்க ராக்கெட் மூலம் விரைவில் விண்ணில் செலுத்த திட்டமிட்டுள்ள நிலையில் இதற்கான பணிகள் தொடங்கி நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்திய கிரிக்கெட் அணி வீரர் விராட் கோலியின் மகன் அகாய் பெயரில் இன்ஸ்டாகிராமில் போலி கணக்குகள் தொடங்கப்பட்டு உலா வருவது அதிகரித்துள்ளது. விராட் கோலி, அனுஷ்கா தம்பதி உட்பட ரசிகர்கள் பலரும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். ராயன் திரைப்படத்தில் நடித்துள்ள எஸ்.ஜே. சூர்யாவின் தோற்றத்தை தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள நடிகர் தனுஷ், இயக்குனர் எஸ்.ஜே. சூர்யாவை இயக்கியதில் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டுள்ளார். அந்த ஸ்டில்லை ரீட்வீட் செய்துள்ள எஸ்.ஜே. சூர்யா வாய்ப்பளித்த தனுஷுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். நடிகை ரகுல் பிரீத் சிங், ஜாக்கி பாக்னானியின் திருமணத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. கோவாவில் பாரம்பரிய முறைப்படி முக்கிய பிரமுகர்கள், திரைப்பிரபலங்கள் முன்னிலையில் திருமணம் நடைபெற்றது.
இயக்குனர் தமிழ் இயக்கத்தில் நடிகர் உரியடி விஜயகுமார் நடிக்க உள்ள புதிய படத்திற்கு எலெக்ஷன் என பெயரிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகும் என்று படக்குழு தெரிவித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரபல இசையமைப்பாளர் ட்ரம் சிவமணி சாமி தரிசனம் செய்தார். இதனையடுத்து கோவிலுக்கு வெளியே வந்த ட்ரம் சிவமணியிடம் பக்தர்கள் பலர் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பூகொண்டலவாடி கிராமத்தில் கரும்பாயி அம்மன் கோவில் தேர் புதுப்பிக்கப்பட்டு வெள்ளோட்டம் நடைபெற்றது. சிறப்பு பூஜை தீபாராதனைக்கு பின்பு ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபையில் நடைபெற்ற மாசி மாத ஜோதி தரிசனத்தை காண தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் இருந்து மக்கள் குவிந்தனர். அவர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு 24ஆம் தேதி வரை பக்தர்கள் செல்ல வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. பிரதோஷம் மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அனுமதி அளித்திருந்தாலும் நீரோடையில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்களத்தில் உள்ள ஸ்ரீ போர்மன்னன் ஆலயத்தில் புதிய ஐம்பொன் விக்கிரகம் பிரதிஷ்டை விழா நடைபெற்றது. சுமார் 4 லட்சம் ரூபாய் மதிப்பில் 3.5 அடி உயரத்தில் செய்யப்பட்ட ஸ்ரீ சங்கோதியம்மன் சிலைக்கு சிவாச்சாரியார்கள் சிறப்பு பூஜை செய்தனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கையாக 1,91,91,000 ரூபாய் ரொக்க பணம் கிடைத்துள்ளது. 2 கிலோ 852 கிராம் தங்கம், 4 கிலோ 250 கிராம் வெள்ளி மற்றும் 235 அயல்நாட்டு பணம் ஆகியவை கிடைத்தன. மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு சுவேதாரண்யேஸ்வரர் கோவில் இந்திர பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்களுக்கு நடைபெறும் இந்திர பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான கொடியேற்றத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருத்தணி முருகன் கோவிலில் மாசி மாத பிரம்மோற்சவ விழாவின் 7ஆம் நாள் நிகழ்வில் முருகப்பெருமான் மரத்தேரில் மேளதாளங்கள் முழங்க அப்போது ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இந்தியாவில் ரேஞ்ச் ரோவர் வேளார் மாடல் காரின் விலை 6,40,000 ரூபாய் குறைக்கப்பட்டு தற்பொழுது 87,90,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. செப்டம்பரில் அறிமுகமான இந்த கார் மாடலின் விலை குறைந்துள்ளதால் விற்பனை அதிகமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.